இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஏற்காடு போனால் நல்லா இருக்குமே தோணுமே. அப்போது ஒரு சீக்ரெட் லொக்கேஷன் சொல்ல போகிறேன். மறக்காமல் இப்போவே இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே ஏற்காடில் போன பிளேசஸ்க்கே போய் போர் அடிச்சதுன்னா வகையான 3 வேளை சாப்பாடு, அதுவும் 2 வேளை நான்வெஜ்ஜாக கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை இஷ்டத்துக்கு வாங்கி சாப்பிட்லாம். டேஸ்ட் வைஸ் வேற லெவலாக இருக்கும். குட்டீஸ்க்கு விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியா, அடல்ட்ஸ்க்கு ஏகப்பட்ட கேம்ஸ், டென்னிஸ், கேரம்னு சும்மா விடுவோமா, பல வித்தையெல்லாம் காமிச்சிட்டு இருந்தோம். ரெஃப்ரெஷ்மெண்ட்க்கு டீ, காஃபி, நைட் டைம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தால் வேற லெவலான பிளேசஸ், முக்கியமாக லைட் செட்டிங்ஸ்லாம் வேறு லெவலாக பண்ணியிருந்தாங்க. இதோட இங்கேருந்து ரூம்ஸ்லாம் செம்ம ப்ரீமியமாக இருந்துச்சு. முக்கியமாக இந்த ஊஞ்சல் பற்றி சொல்லி ஆகணும், என்னோட ரொம்பவே பர்சனல் ஃபேவரட்டாக ஆயிடுச்சு. நைட் டைமில் அப்படியே அந்த குளிருக்கு கேம்ப் ஃபயர் வித் மியூசிக்லாம் போட்டாங்க, வேற மாதிரி. இங்கே ஸ்பெஷலாக ஓப்பன் ஏர் தியேட்டர், உங்கள் ஸ்பெஷல் பர்சனோட ஸ்பெஷல் டேவை இன்னுமே ஸ்பெஷலாக மாற்றுறதுக்கான பிளேஸ்மே தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. ரூம்ஸ்லேயே பல வெரைட்டிஸ், அதுவும் இந்த மாதிரி ரூம்ஸ்லாம் செம்ம ப்ரீமியமாக இருந்துச்சு. வெயிட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரெசார்ட்டில் ஸ்பெஷலாக நம்மள ரொம்பவே ரெஸ்பான்சிபிளாக கவனிச்சுக்கிறாங்க. அதுதான் ரொம்பவே ஹைலைட்டான விஷயம். இந்த மாதிரி ஒரு டேவை நீங்களுமே பீஸ்ஃபுல்லாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் என்ஜாய் பண்ணணுமா? அப்போ இந்த ரெசார்ட் பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்க மறக்காம கமெண்ட்ல ஏற்காடுன்னு டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த ரெசார்ட்டோட ஃபுல் டீடைல்ஸ் டிஎம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஏற்காடு ட்ரிப் போடுற உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை இப்போவே ஷேர் பண்ணுங்க.